Most respected and esteemed parents, greetings to you all. இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்பஸ்க்காக பண்ணுறோம். தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இப்போது தேர்ட் டேர்மில் இருக்கிறோம். இது ரொம்ப ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தின் 20 or 30 டேஸில் நம்ம 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் they are going to write their board examination. நீங்கள் ஒரு நல்ல பேரண்டாக இருக்கிறீங்க. ஒரு நல்ல பேரண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் சைல்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு படிக்கிற ஒரு நல்ல கிளைமேட்டை வீட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளேஸ் இவ்வளோ நாள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை ரினோவேட் பண்ணி நல்ல கம்ஃபர்டபுளாக நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாத ஒரு இடத்துல வச்சு கொடுங்க. அடுத்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி ஸ்டடி டைம் டேபிள் க்ரியேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி வைங்க. ஐ வுட் சஜஸ்ட் தம் லெட் தம் வேக் அப் பை 4 o'clock. இல்லைன்னா அவங்க கன்வீனியன்ட் டைம் எழுந்திரிக்கட்டும். மார்னிங் 2 hours, நைட் ஒரு 3 hours, 5 hours படிக்கிற மாதிரி ஈக்குவல் இன்டர்வல் டைமில் அவங்களுக்கு டைம் டேபிள் ஃப்ரேம் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. இப்போது ஸ்டடி பிளேஸ் ரெடி ஆகிடுச்சு, ஸ்டடி டைம் டேபிள் ரெடி ஆகிடுச்சு. தயவு செஞ்சு உங்கள் சைல்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா இன்னொரு 20 டேஸில் அவங்க எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸ்டடி மெட்டீரியல் ஒரு சில குழந்தைங்க பயந்து போய் கேட்க மாட்டாங்க, அது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் தயவு செஞ்சு ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டடி பிளேஸ் இருக்குது, டைம் டேபிள் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. சைல்டு நீட்ஸ் டு ஹேவ் லாட் ஆஃப் எனர்ஜி. ஒரு ரன்னிங் ரேஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, சைல்டுக்கு குளுக்கோவிட்டா எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குளுக்கோன் டீ ஆர் பூஸ்ட், போன்விட்டா எதுனா ஒரு சப்ளிமெண்ட் ஃபுட் வாங்கி வச்சுக்கோங்க. சைல்டுக்கு நிறையா சூப் கொடுங்க, ஜூஸ் கொடுங்க. அடிஷ்னல் எனர்ஜி பூஸ்டர் என்னெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் கொடுங்க. இதெல்லாம் தான் ஒரு பேரண்டாக நம்ம செய்ய முடியும். அடுத்த சைல்டை மோட்டிவேட் பண்ணுங்கள், ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணாதீங்க. சைல்டு நீங்கள் பண்ணின ஷெடியூல் டைமில் அந்த பிளேஸில் இருக்கிறாரா அப்படின்னு பாருங்கள். நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ இருக்கிற இந்த மொபைல் டிவைஸ் அவங்க ஹேண்டில் பண்ண தெரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தே கேன் யூஸ் மேக்ஸிமம் ஆஃப் 30 minutes to 40 minutes. அரை மணி நேரத்துக்கு மேலே மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த காரணத்தை கொண்டு அலோவ் பண்ணாதீங்க. மொபைல் ஃபோன் அவங்களுக்கு சொந்தமாக இருந்துச்சுன்னா எக்ஸாம் பீரியடில் வாங்கி உங்கள் கபோர்டில் வச்சு லாக் பண்ணி வைங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்கள மானிட்டர் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் குறித்து அவங்களால ஒரு ஃபியர் இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபீஸை ஆன் டைமில் கட்டுறது இன்டைரக்டாக என்ன சொல்கிறீங்க, ஐ எம் கிவிங் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் எஜுகேஷன் அப்படின்ற மெசேஜை கன்வே பண்ணுறீங்க. நீங்கள் ஃபீஸ் அப்புறமா கட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைல்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க நீங்கள் ஸ்டடீஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு. அதனால் ஃபீஸ் ஆன் டைம் கட்டுங்க. டீச்சர்ஸ் எல்லோரும் உங்கள் சைல்டுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் லாஸ்ட் 20 டேஸில் உங்கள் சைல்டை விரும்பணும், அப்போ தான் இன்னும் அதிகமாக அவங்க கொடுப்பாங்க. அதனால் சைல்டை வந்து பெர்ஃபெக்ட் யூனிஃபார்மில் ஸ்கூலுக்கு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சைல்டு டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தா அது ஒரு பேரண்டோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சைல்டை ஒரு பேரண்ட் கரெக்ட் பண்ண முடியலன்னா எந்த டீச்சராலையும் கரெக்ட் பண்ண முடியாது. அவங்க ஹேர் ஸ்டைல் கேர் பண்ணிக்கோங்க. கரெக்ட் ஷூஸில் வராங்களான்னு பாருங்கள். பெர்ஃபெக்ட் யூனிஃபார்மில் சைல்டு அனுப்புங்க. டீச்சர்ஸ் எல்லாரும், டீம் ஆஃப் டீச்சர்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் ரைட் பிஹைண்ட் யுவர் சைல்டு. சக்ஸஸ் இஸ் யோர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.